ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். கடவுள் கண்டிப்பாக நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எழுந்திருந்து முடிந்தவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து உண்மையான இருதயத்தோடு அவரை நாம் ஆராதிக்க போகிறோம்ல. எல்லாவற்றையும் மறந்து நம்மை சுற்றி என்ன காரியங்கள் நடந்தாலும் சரி, இப்போ எல்லாத்தையுமே நம்ம மறந்துட போகிறோம். நீங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கீங்க, இல்லை நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன், நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு என்ன பண்ண போகிறோம்? கொஞ்ச நேரம் அவரை மாத்திரம் முன்னிறுத்தி, ஆண்டவரை மாத்திரம் முன்னிறுத்தி நாம் ஜெபிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். அவருக்கு ஏற்றார் போல எப்படி நம்ம துதிக்கணுன்றது அவர் விரும்புகிறாரோ அந்த மாதிரி அவரை துதிப்பதற்காக இந்த இடத்துல நாம் வந்திருக்கிறோம்ல. அவர் உங்களையும் என்னையும் முன் குறித்திருக்கிற தேவன். ஒருவேளை அவர் நம்மளை கூப்பிடலைன்னா, இல்லை அவருடைய அழைப்பு நம்மளுடைய வாழ்வில் இல்லைன்னா, உங்களாலையும் என்னாலையும் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்க முடியாது, இந்த இடத்துல இங்கே இருந்திருக்க முடியாது. அவருடைய கிருபைகளை நம்மளால் பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. எத்தனையோ துயரப்பட்ட துக்கப்பட்ட நாட்களில் அவருடைய அந்த அழைப்பு, நான் இருக்கேன் நீ வா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையில், அந்த ஒரு வார்த்தை தான் நம்மளை என்ன பண்ணுச்சு, தைரியப்படுத்தி இந்த இடத்துல நம்மளை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி இருக்குதுல்ல. அதை நினைத்து கொஞ்ச நேரம் அவரோடு நாம் இடைப்பட போகிறோம். உண்மையான இருதயத்தோடு கூட, இல்லை மோசையோடு முகமுகமாய் பேசின தேவன். நீங்கள் உங்கள் மனதில் என்ன நினச்சிருக்கீங்க? உங்களை எதற்காக அவர் இந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்ல. எத்தனையோ சூழ்நிலைகள் இருந்தாலும், இன்றைக்கி எவ்வளோ முக்கியமான காரியங்கள் இருந்திருக்கலாம், எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸ் இருந்திருக்கலாம், இல்லை எத்தனையோ வெளி வேலைகள் இருந்திருக்கலாம், இல்லை எத்தனையோ காரியங்கள் உங்களுக்கு உலக காரியங்கள் இருந்தாலும் அவருடைய அழைப்பு இன்று உங்களுக்கு இங்கே இருக்கிறதுனால ஏதோ ஒரு மேன்மையை தேவன் வைத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு கூட நாம் உணர்ந்தவர்களாக பாடப்போகிறோம். உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. அழகான தேவன், அவருடைய அன்பிற்கு எந்த விதமான ஈடு இணையே நம்மளால் வைக்க முடியாது. இந்த உலகத்தில் எத்தனையோ பேரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எத்தனையோ பேர் நம்ம கூடையே இருந்து நல்லது செய்கிறது போல நம்மளுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும், எல்லா விதமான துரோகங்கள் வீண் பழிகள் நம்ம மேலே விழுந்தாலும் நம்மளை அழியாமல் காத்த ஒரு நல்ல தகப்பன், நம்ம மேலே கரைப்படாதபடி அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நம்மளை வழிநடத்தி வந்த நல்ல தகப்பன், அதை உணர்ந்தவர்களாக கூட எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே, துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே, எஜமானனே என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே. சொல்றீங்களா? எஜமானனே என் எஜமானனே, என்றும் நடத்தும் எஜமானனே, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், அவர் அன்பிற்கு நிகரே இல்லை. கண்களை மூடி, ஒருவேளை ஆண்டவரே நான் எத்தனையோ காரியங்களை என் வாழ்விலே நான் யோசித்தப்பா, நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்பா, ஆனால் ஏதோ ஒரு மனிதர்களால் அது தடைப்பட்டு போயிருதுல. ஆனால் ஆண்டவரே அது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. மனிதர்கள் வந்து எனக்கு எல்லா கதவையும் அடைத்து விட்டுறாங்க. ஒருவேளை யோசிச்சுட்டு இருக்கீங்க. நான் தேவன் சொல்லுகிறார்,
எல்லாவற்றையும் உடைத்து விட்டு அவர்கிட்ட உங்களை ஓடி வர வைக்க போகிறார். அந்த கதவுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு அவர் சித்தம் உங்களுடைய வாழ்வில் சீக்கிரத்தில் நிறைவேற போகிறது. அதை உணர்ந்தவர்களாக கூட கண்களை மூடி அவரை முன்னிறுத்தி மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒழிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. சொல்றீங்களா? கரங்களை உயர்த்தி என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. உங்க அழைப்பு இருந்ததால நான் வாழ்ந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. கண்களை மூடி கொஞ்ச நேரம் உங்களையும் என்னையும் இன்றைக்கு இங்கே இடத்துல அழைத்திருக்கிற அந்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். இல்லை, எதற்காக உங்களை என்னை இங்கே அழைத்திருக்கிறார் தெரியுமா? ஒருவேளை உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். அவருடைய சித்தம் அது விலையேற பெற்றது. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, அவைகள் இந்த வானத்தை காட்டிலும் மேலானவைகளால. அப்போ நம்ம நினைக்கிறது அவருடைய நினைப்பு கிடையாது. அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்வில் நிறைவேற போகிறது. ஒருவேளை இன்னைக்கு தேவன் உங்களை இந்த இடத்துக்கு அழைச்சிருக்காருன்னா, தேவன் இந்த வேளையில் நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னா உங்களை அழைச்சிருக்கிறாருன்னா, தேவன் சொல்லுகிறார் அவர் உண்மையுள்ளவர் ஆனபடியால் நம்மளை ஏதோ ஒரு இடத்துல உயர்த்து வைக்கிற ஒரு திட்டத்தோடு தான் இன்னைக்கு உங்களை அழைச்சிருக்கிறார்ல. அந்த விசுவாசத்தோடு, அப்பா என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் இம்மட்டுமா என்னை ஓட வச்சிங்களா டேடி, அப்பா இன்மட்டுமா என்னை ஓட வச்சிங்களா அப்பா. ஆண்டவரே, இன்னியும் உங்களே நான் சார்ந்திருந்து அந்த உண்மையை காத்துக்கொள்வேன் என்று அவருக்கு நோக்கி நாம் சொல்ல போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்தவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதியுள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். சொல்றீங்களா? உங்களே நம்பிடுவேன் டாடி. அப்பா உங்களையே உங்களுடைய பிரின்சிபல்ஸை நான் ஃபாலோ பண்ணுவேன்ப்பா. இறுதி வரை ஏசப்பாவை நான் விட மாட்டேன், நான் பிடிச்சிப்பேன்னு சொல்றீங்களா? உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. அவர் அன்பிற்கு நிகரே இல்லை. இரு கரத்தை உயர்த்தி சொல்றீங்களா? இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. ஹல்லேலூயா. இரு கரங்களை உயர்த்தி அவரை மாத்திரம் முன்னிறுத்தில. ஆண்டவரே, இத்தனை நாள் இந்த தொடர் ஜெபத்தில் அப்பா நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் ஆண்டவரே பங்கு பெற நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க டாடி. ஆனால் அது கூட நாங்கள் ஏதோ ஒரு சுயநலத்தோட ஏதோ ஒரு மனசில் ஆசையோடு கூட அந்த ஜெபத்தை நாங்கள் கலந்துருப்போம். ஆனாலும் அப்பா உங்களுடைய அழைப்பு உண்மையுள்ளது. ஆண்டவரே, எங்களை நீர் தெரிந்து கொண்ட நோக்கத்திற்கு ஒரு சித்தத்திற்கு ஆண்டவரே ஏதோ ஒரு பெரியமான ஆண்டவரே ஒரு பெருத்த ஆசீர்வாதம் அப்பா அது இருக்குதுன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்ததை விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆனாலும் என் தேவன் உங்களுடைய அழைப்பு எங்கள் வாழ்வில் இருந்தாலும் அப்பா நீங்கள் எங்களை நேசிக்கிற மாதிரி எங்களால் உங்களை நேசிக்க முடியலையே டாடி.
ஆண்டவரே எங்களால் உம்மை நேசிக்க முடியலையப்பா. ஆண்டவரே நீர் அழைத்த அழைப்பின் நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றணும்னா இயேசுவே ஆண்டவரே உம்மை போல ஆண்டவரே நாங்களும் நேசிக்கிற இருதயத்தை, ஆண்டவரே உம்மை நேசித்து வாழ்கிற இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பான்னு இந்த வேளையில் கேட்க போகிறோம். எல்லாவற்றையும் மறந்துடுங்க. அவரும் நீங்களும் நானும் மட்டும்தான். நானும் இயேசு கிறிஸ்துவம் தான், நீங்களும் இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான். எதையுமே பார்க்க வேண்டாம், எதையுமே கேட்க வேண்டாம். அவரோடு மாத்திரம் உறவாடுறீங்களா, கேட்குறீங்களாப்பா? உங்களுடைய அழைப்பு என் வாழ்வில் உண்மை உள்ளதை நீர் ஆக்கும்படியாய் சுவாமி, அந்த அழைப்பு என் வாழ்வில் உறுதிப்படுவதற்கு அப்பா நான் உம்மை நேசிக்கணும். அதுவும் வேற யார் மாதிரி இல்லைப்பா, நீர் என்ன நேசிக்கிற மாதிரியே நான் உம்மை நேசிக்கணும்னு சொல்ல போகிறோம். வாய்களை திறந்து உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. சொல்றீங்களா? வாய்களை திறந்து உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வார்த்தைகளை வாயிலிருந்து உணர்ந்து மனதார பாடலாமா? உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. ஒரு விசையாக சொல்ல போகிறோம். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருளாய் எண்ணினீரே. சொல்றீங்களா? வாழ்க்கையே வேண்டால் இருந்த நம்மையும் இல்ல நீ எனக்கு வேணும் மகனே, நீ எனக்கு வேண்டும் மகளே என்று சொன்னாரே, அதை நினைத்து இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவேன், இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்றீங்களா? அப்பா உங்க அன்பையே நான் பாடிடுவேன் ஆண்டவரே, அப்பா உங்களுடைய கிருபையை நான் உயர்த்திடுவேன் சுவாமி. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். இரு கரத்தை உயர்த்தி சொல்லலாமா? உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. ஒரு விசையாக உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. கண்களை மூடி அப்படியே யோசித்து பார்க்கலாமா? இருளாய் கிடந்த எந்த வாழ்வில் அப்பா பாவம் என்ற ஒரு இருள மூழ்கி இருந்த இயேசு கிறிஸ்துனா யாருன்னே தெரியாம இருந்த அப்படிப்பட்ட என்ன ஆண்டவரே நோக்கி வந்து தேடி வந்து எனக்கு ரட்சிப்புனா என்னன்னு கற்றுக் கொடுத்தீங்களாப்பா. எனக்காக நீங்க சிலுவையில் அந்த ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே என்னை மீட்டு கொண்டீங்களே சுவாமி. உமக்காய் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, என் அநேகருடைய வாழ்வை வெளிச்சமாய் மாற்றுவதற்கு என்னையும் ஒரு தகுதியுள்ள மகனாய் தகுதியுள்ள மகளாய் நீர் மாற்றி வைத்து கொண்டு இருக்கிறீரே சுவாமி. அந்த அன்பை நினைத்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே, அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. சொல்றீங்களா? உங்களுடைய ஜெபம் அநேகருடைய வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் சகோதர சகோதரியே. ஓ நான் ஜெபிச்சாலும் ஏசப்பா கேட்பாரா? கண்டிப்பா கேட்பார். அதற்காக தான் இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே உங்களுடைய அன்பை நான் பாடிடுவேன் சுவாமி. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து விசுவாசத்தோடு அன்பை பாடிடுவேன். இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை
உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றீங்களா? உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. வாய்களை திறந்து உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட. அப்பா, உம்மை நேசித்து நான் வாழணும் ஆண்டவரே. உலக பொருட்கள் அல்ல, உலக காரியங்கள் அல்ல, உலக மனிதர்கள் அல்ல, உம்மையே நேசித்து ஆண்டவரே நீர் என்னை அழைத்ததின் நோக்கம் ஆண்டவரே அது உண்மை உள்ளது சுவாமி. அந்த அழைப்பை நான் பெற்றுக்கொள்ள உம்மை போல நான் நேசித்து வாழணும் அப்பா. ஆண்டவரே இந்த நிலை இல்லாத வாழ்வுல அப்பா நீரே எனக்கு நிலையான தெய்வமாய் வந்தீரே சுவாமி. ஆண்டவரே நித்தியமான அந்த பரலோகத்தை குறித்த ஒரு விசுவாசத்தை, ஒரு பயத்தை, ஒரு தேடுதலை என் வாழ்வில் நீர் வைத்திருக்கிறீரேப்பா. அந்த விசுவாசத்தை எண்ணி படலாமா? நிலையில்லாத எந்த வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்தீரே. நிலையில்லாத எந்த வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்து நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையை பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. ஒரு விசையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி அப்பா உங்களுடைய அன்பையே நான் பாடிடுவேன் அப்பா. நீர் கொடுத்த கிருபையை உயர்த்திடுவேன் சுவாமி. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். இரு கரத்தை உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. ஒரு விசையாக உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. ஹல்லேலூயா. கண்களை மூடி கொஞ்ச நேரம் யோசித்து பார்க்க போறோம்ல. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன். ஹல்லேலூயா. அவர்களுக்கு எல்லாம் ஒரு அழைப்பு வைத்திருந்தார் அவர் இல்லை, சும்மா இல்லை. ஆபிரகாம் அப்படியே பிறவிலிருந்தே கிறிஸ்தவர் அல்ல இல்லை, வேற ஒரு இடத்துல இருந்து அவங்க அப்பா பிற உருவங்களை செய்கிற ஒரு சிற்பியாய் காணப்பட்டார். பிற தெய்வங்களை செய்கிற ஒரு சிற்பியாய் காணப்பட்டார். அந்த பாவம் அந்த மகன் மேல் படக்கூடாது என்பதற்காக அவனை பிரித்தெடுத்து ஆபிரகாமை 25 வருடம் பொறுமையோடு இருக்க செய்து அவர் கொடுத்த அந்த அழைப்பை ஈசாக்கு என்ற அழகான குழந்தை மூலமாய் உறுதிப்படுத்தினார் அல்ல. அதே போல் இன்று நம்முடைய வாழ்வில் தேவன் எந்த அழைப்பு வைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பு இன்றைக்கு உறுதிப்பட போகிற நாள். அதை நம்ம ஒருவேளை விசுவாசிச்சோன்னா இன்னைக்கு அந்த அன்பு, அவருடைய அந்த அன்பை பெற்றுக்கொண்டு அப்பா அந்த அழைப்பு, நீங்கள் எதற்காக என்னை முன்குறிச்சிங்க டேடி, நீங்கள் எதற்காக இந்த ஒரு அப்பா இந்த கிறிஸ்துவ பணியில் என்னை எதற்காக முன்குறிச்சிங்க அப்பா, அப்பா எதற்காக என்னைக்கு ஆண்டவரை நீங்கள் உண்மை வெளிப்படுத்தினீங்களோ அந்த அழைப்பை இன்று நீங்கள் என்னுடைய வாழ்வில் உறுதிப்படுத்த போகணும்னு சொல்ல போகிறோம்ல. இத்தனையோ இடத்துல வெறுமையாக இருந்திருப்போம். ஒரு வெறுமையோடு கூட நீங்கள் இருந்து இந்த கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து இங்கே வந்திருக்கீங்கன்னா நம்ம போகும்பொழுது இரு பரிவாரங்களை உடையவர்களாய் இல்லை, இரு பரிவாரங்களை உடையவர்களாய் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் யார்கிட்டையுமே சொல்ல முடியாத இருக்கிற அந்த ரகசியத்தை கூட அவருடைய சித்தத்திற்கு விட்டுட்டோன்னா அழகா ஏற்று வேளையிலே ஐயோ அப்பா நான் அன்னைக்கு என்னைக்கோ நினைச்சு அழுதுனே டாடி, அதுவா அதையா செஞ்சீங்கப்பா. மனிதனோ முகத்தை பார்க்கிறார், தேவனோ உள்ளத்தின் ஆழத்தில் அப்படியே இறங்கி டிக் பண்ணி தோண்டி அழகாய் நம்மை பார்த்து நம்மோடு கூட இருந்து மட்டுமாய் அழைத்து வந்தார். இவர் சொல்கிறார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் இல்லை,
காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அதுக்கெல்லாம் யாராவது வந்து சாப்பாடு கொடுக்குறாங்களா? ஆனால் அதையே நான் விட்டு விடுகிறது இல்லையே. உங்களை ஒவ்வொருவரையும் நான் நேசித்து உங்கள் மேலே அன்பு செலுத்தி கொண்டு வந்திருக்கிறேன். உங்களை நான் வெறுமையாய் விட்டு விடுவேனா? உன்னை நான் வெறுமையாய் விட்டு விடுவேனா மகனே மகளே என்று தேவன் சொல்லுகிறார். அப்பா, நீங்கள் என்னை விட மாட்டீங்க டாடி. ஆண்டவரே, உம்மேல் வைத்த அன்பு இனி என் வாழ்வில் நிலையானதாக இருக்க போகுது. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் நீங்கள் செஞ்சிருவீங்க டாடி. அப்பா, அந்த விசுவாசம் எனக்குள்ளே இருக்கப்பா. ஒருவேளை நீங்கள் வாய்களை விரிவாய் திறந்து அந்த விசுவாசத்தோடு உங்கள் அழைப்பை உறுதிப்படுத்துறதற்கு நீங்கள் வாய்களை திறந்து சொல்லும் பொழுது கண்டிப்பாய் ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை என் தேவன் எனக்காய் செய்வார் என்று நம்ம சொல்லும்போது, அந்த சரணத்தை, அந்த வரிகளை நம்ம பாடும்போதே கண்டிப்பாக ஏதோ ஒரு அற்புதம் வாழ்வில் நடக்க போதில்லை. வெறுங்கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா கரத்தை உயர்த்தி என் கூட சேர்ந்து, எங்க கூட சேர்ந்து இந்த வரிகளை நீங்க சொல்ல போறீங்க. விசுவாசத்தோடு இரு கரத்தை உயர்த்தி அவரை மாத்த முன்னிறுத்தி, இயேசு கிறிஸ்து என் தேவன் கண்டிப்பா எனக்கு ஏதோ ஒன்று செய்வார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே போஷித்து வழிநடத்தின தேவன், என்னையும் என் கையில இரு பரிவாரத்தை கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அது நடக்காதது மாதிரியே இருக்கட்டும், இந்த உலகத்தில் அது ஆகாததாகவே இருக்கட்டும், ஒருவேளை நீங்க வாய்களை திறந்து இப்ப எங்களோடு கூட பாடினீங்களா, கண்டிப்பா சொல்றேன், அந்த இயேசு கிறிஸ்து, ஓ நாங்கள் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த வரிகளை நாம் பாட போகிறோம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? உங்களை முன்குறித்த நாள்ல இருந்து, ஏசப்பாவை நீங்க அறிஞ்ச நாள்ல இருந்து உங்களை மறந்திருக்கிறாரா சகோதர சகோதரியே? இல்ல, வாய்களை திறந்து எங்களோடு கூட சேர்ந்து இரு கரத்தை உயர்த்தி அவரை மாத்திரம் முன்னிறுத்தி, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்காய். வாய்களை திறந்து அந்த விசுவாசத்தோட, ஏசப்பா இன்னைக்கு நீங்க எங்க வாழ்வில செய்யணும் டாடி. என்ன நீங்க எதுக்கு அழைச்சீங்களோமா ஆண்டவரே, அதை இன்னைக்கு நீங்க என் வாழ்வில் நீங்க நிறைவேற்றணும். இந்த இடத்துல இருந்து நான் போகும் பொழுது, ஓ நான் வெறுமையாய் போக கூடாது. என் தேவன் அப்பா, நீர் எனக்கு இரு பரிவாரங்களை கொடுத்து என்னை அப்பா நீங்கள் அனுப்ப வேண்டும் என்ற விசுவாசத்தோடு, ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன்.
காரியம் செய்வி சர்வஞானியே ஆராதிப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உண்மையான இருதயத்தோடு எங் தேவன் எனக்காய் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு அறிக்கையிட்ட அந்த ஒவ்வொரு இருதயத்தையும், அந்த ஒவ்வொரு உதட்டின் வார்த்தைகளையும் நீர் கவனித்தபடியால் சுவாமி, அப்பா உம்முடைய அழைப்பை இவர்களது வாழ்வில் உறுதிப்படுத்தி ஆண்டவரே உம்மேல் வைத்த விசுவாசத்தை ஆண்டவரே நீர் கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தடைகளை உடைத்து ஆசீர்வதிங்க. இவர்கள் ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சியாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் சின்ன தகப்பனே, ஆமென்.